Hi, chalo vanakkam. This is Maga exercise 3.5 last sum Sami. 32 into square root of 3 into sin pi by 48 into cos pi by 48 into cos pi by 24 into cos pi by 12 into cos pi by 6 equal to 3 என 3 என நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கப்பா. இதை நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரே ஃபார்முலா எது அப்படின்னு சொன்னால் சைன் டீட்டா காஸ் டீட்டா இது ரெண்டு மட்டும்தான் டீட்டாவுடைய மதிப்பு சேமாக வந்திருக்கு. மற்றதெல்லாம் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா வர மாதிரி எனக்கு எந்த ஃபார்முலா தெரியும்னா 2 இன்ட்டு சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் 2 டீட்டா. சைன் 2 டீட்டா ஃபார்முலா தான் இது. ஓகே சாமி, அப்போது எனக்கு 2 இன்ட்டு சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா வேணும். உங்கள் முன்னாடி பார்த்தோம்னா 32 பெருக்கல்ல தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் இது ரெண்டாக பிரிக்கிறேன். ரெண்டாம் வாய்ப்பாடை பிரித்து அப்படின்னு சொன்ன எத்தனை வரும்? 16 2 32 வரும் இல்லையா? அப்போ ஒரு 2 இங்கே வச்சுக்கிட்டு நான் அதை போட போகிறேன் சாமி. ஓகே, நான் பயன்படுத்துகிற ஃபார்ம் என்ன சாமி? சைன் டீட்டாவுடைய மதிப்பு சேம் வரதுனால பயன்படுத்துகிற ஒரே ஃபார்முலா 2 இன்ட்டு சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் 2 டீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 32 எப்படி பிரிக்கிறேன்? எனக்கு இங்கே 2 வேணும், இங்கே 2 இல்லை, இன்ட்டில் தான் 2 இருக்குது. நான் பிரிச்சிட்றேன் அதை. 16 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு 2 இன்ட்டு சைன் பை பை 48 இன்ட்டு காஸ் பை பை 48 into cos pi by 24 into cos pi by 12 into cos pi by 6. ஓகே சாமி, அடுத்தது இப்போ இதுக்கு பதிலாக என்ன போடலான்னு பாருங்கள். 2 sin theta into cos theta equal to sin 2 thetaன்னு போடலாமா? 2 போட்டுட்டு தீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? பை பை 48. 16 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு சைன் 2 இன்ட்டு பை பை 48. இது வந்து இதுக்கு சொந்தமானது, டீட்டாவுக்கு சொந்தமானது. முன்னாடி தான் கேன்சல் பண்ணக்கூடாது. இன்ட்டு காஸ் மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க. ஓகே சாமி, இப்போ 1 2 2 4 4 2 8 ஈக்குவல் டு 16 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு sin pi by 24 into cos pi by 24 into cos pi by 12 into cos pi by 6. இப்போ பாரு சாமி, அகைன் என்ன வந்திருக்கு? சைனும் காசும் டீட்டாவுடைய மதிப்பு சேமாக வந்திருக்கு. அப்போ இது நான் எதாக பிரிக்கணும்? ரெண்டாக பிரிக்கணும். எத்தனை 16? 8 16. அப்போ 8 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இங்கே வச்சுக்கிறேன், இங்கே இன்ட்டு 2ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? சைன் பை பை 24 இன்ட்டு காஸ் பை பை 24 இன்ட்டு காஸ் பை பை 12 இன்ட்டு காஸ் பை பை 6. இப்போ பாருங்கள், இதுக்கு பதிலாக 2 சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டாவுக்கு பதிலாக என்ன போடலாம் சாமி? சைன் 2 டீட்டா. சைன் 2 டீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? பை பை 24 இன்ட்டு காஸ் பை பை 12 இன்ட்டு காஸ் பை பை 6. ஓகே சாமி, அடுத்தது நடுவில் பெருக்கல் இருக்கா? டீட்டாவுக்கு சொந்தமானது 2 1 1 2 2 2 4 ஈக்குவல் டு இப்போ பை பை 12 பை பை 12 டீட்டாவின் மதிப்பு சமமாக வந்திருக்கா? சைன் வந்திருக்கு, காசு வந்திருக்கு. அப்போ இந்த 8 என்ன பிரிக்கிறோம்? ரெண்டாம் வாய்ப்பாடில் பிரிக்க போகிறேன். 4 2 8 இங்கே இருக்கட்டும், இன்ட்டு 2 இங்கே போட்டுக்கிறேன். இப்படி போட்டாலும் ஓகே, பெருக்கல் போட்டாலும் ஓகேப்பா. சைன் pi by 12 into cos pi by 12 into cos pi by 6. இப்போ பாருங்கள், இதுக்கு பதிலாக என்ன போகலாம் பாருங்கள். sin 2 டீட்டான்னு போடலாமா? sin 2 டீட்டாவுக்கு பதிலாக pi by 12 into cos pi by 6. ஓகே சாமி, இப்போ இது வந்து இதுக்கு சொந்தமானதுமா. 1 2 6 12. அகைன் 4 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு சைன் பை பை 6 இன்ட்டு காஸ் பை பை 6. அகைன் இது ரெண்டாக பிரிக்கிறோம். ரெண்டு 4 போல மச்சலாம். 2 4. ஸோ 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு 2 2 இங்கே போட்டுக்கிறேன். சைன் பை பை 6 காஸ் பை பை 6. சைன் பை பை 6 இன்ட்டு காஸ் பை பை 6. இப்போ இதுக்கு பதிலாக என்ன போட போகிறோம் பாருங்கள். 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3
இன்ட்டு சைன் 2 டீட்டான்னு போடலாமா? சைன் 2 டீட்டாவுக்கு பதிலாக 5/6 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு 2 3 6 சைன் 5/3 5/3ன்னா என்னது? 5/3 இது 6 என்ன பார்க்கையே மற்ற எத்தனை டிகிரி வரும் சாமி? 60 டிகிரி. இதை சும்மா நான் ஞாபகத்துக்கு 180 3 பிரிச்சிங்கன்னு சொல்லியிருப்பேன். 1 3 3 6 3 18 0. ஓகே செல்லம். இப்போ 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு சைன் 60 டிகிரியின் மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. இந்த ரெண்டு ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா பெருக்கல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பெருக்குனா வெறும் 3. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 த ஹோல் ஸ்கொயர் 2 முறை வந்திருக்கு. ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் வெறும் 3. இது ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்கிறேன் சாமி. எத்தனை முறை வந்திருக்கு பாருங்கள். 1 சேமாக இருக்கிறது பாருங்கள். நம்பர் 48 24 இது பாதியாக இருக்குது, இது பகுதியாக இருக்குது, இது பகுதியாகிடுச்சு. ஓகேவா? ஸோ 1 2 3 4 வந்திருக்கு. 48 ஒரு முறை தான் எடுத்துக்கணும். ஸோ என்ன பண்ணோம்? 4 8 4 8 8ஆல் வகுத்து விட்டுடணும். அப்போ எத்தனை வரும்? 8 32 வந்துடுமா? 8 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 சைன் 5/3 காஸ் 5/3 இல்லைனா 5/6ன்னு போட்டுக்கினா கூட நமக்கு வந்துடும். சாரி 8ன்னு சொன்னால் 4ஆல் வகுக்கும் சொன்ன சாமி. பாருப்பா 1 2 3 4 4 8 8ஆல் இதை வகுக்கணும். ஓகே, ஏன்னா 4 முறை பிரிக்கிறோம் இல்லையா? 8ஆல் இது வகுத்து விட்டால் எத்தனை சாமி வந்துடும் நமக்கு? 4 8 32. அப்போ 4 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு வருமா? அப்புறம் சைன் 5/6 சைன் போட்டுக்கணும். சைன் 5/6 காஸ் 5/6ன் மதிப்பு. சைன் 5/6ன் மதிப்பு ஸ்கொயர் ஆஃப் 3/2 காஸ் 5/6ன் 1/2. நடுவில் பெருக்கல் 2 4 இது கேன்சல் ஆகிடுமா? ஸ்கொயர் ஆஃப் 3 பெருக்குனா வெறும் 3 கிடச்சிடும். ஓகே சாமி. ஸோ எத்தனை வந்திருக்குன்னு பாருங்கள். அது 2ஆல் பேர் எத்தனை டைம் வந்திருக்கு? 1 2 3 4னா 4 2 8. இது 8ஆல் வகுத்துட்டு சைன் இருக்கா காசு இருக்கா அதனுடைய 5/6னோட கடைசி என்ன கொடுத்துருவாங்களோ அது 5/6ஆக போட்டுடலாம். இந்த ஸ்டெப்பு கூட பாரு, நீங்கள் குறைக்கிறதா இருந்தால் குறைச்சிக்கலாம். ஏன்னா இதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். இந்த ஸ்டெப்பை கூட குறைச்சிடுங்க. ஓகே, இந்த போட்டுட்டு சைட் 5/6 காஸ் 5/6 போட்டு மதிப்பு போட்டு என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிடலாம். ஓகே சாமி, தேங்க்யூ செல்லம்.